ஓம் சக்தி. ஆறாவது புலன் உள்ளுணர்வு பதிவு 5. இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் பதிவு சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருடையது. நன்றிகள். தகவல் நூல் ஒரு யோகியின் சுயசரிதம். எழுதி அருளியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அத்தியாயம் 39. சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர குருஜி யோகானந்தர் அவர்களின் குரு ஆவார். ஸ்ரீ யோகானந்தர் தன் நூலில் குறிப்பிட்டுள்ள வரிகளை அவ்வாறே கீழே காண்போம். இந்தியாவிற்கு திரும்பவும். நான் உனக்காக 15 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து விட்டேன். நான் சீக்கிரத்தில் தேகத்தை விட்டு நீங்கி ஒளிமயமான இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன். யோகானந்தா, வந்து சேரவும். என்னுடைய மவுண்ட் வாஷிங்டன் தலைமையகத்தில் நான் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் திடுக்கிடும்படியாக என் உள் மனதில் ஒலித்தது. கண்மூடி திறப்பதற்குள் 16,000 மைல்கள் கடந்து அவருடைய செய்தி ஒரு மின்னல் வெட்டு போல் என் நிலையை தொலைத்தது. 15 வருடங்கள். ஆம், இப்பொழுது 1935 என்பதை நான் உணர்ந்தேன். என் குருவின் உபதேசங்களை அமெரிக்காவில் பரப்புவதில் நான் 15 வருடங்களை கழித்திருக்கிறேன். இப்பொழுது அவர் என்னை திரும்ப அழைக்கிறார். இவ்வாறு அவர் தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். குரு தன் சீடனை அழைத்தது 6வது புலனான உள்ளுணர்வின் வழியாக. இது நடைபெற்றது 1935ஆம் ஆண்டு. புருவ மத்தியில் சுழலும் ஆக்னாவின் பயன்பாட்டை இந்நிகழ்வு காட்டுகிறது. இது எவ்வாறு நடைபெற்றிருக்கக்கூடும் என சிந்தித்தால், பழக்கப்படுத்தப்பட்ட குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்தால் எளிதாக நாம் இலக்கை அடைவோம். அவ்வாறு குருதேவர் மனதை ஆக்னாவில் பொருத்தி சுழல செய்து தன் செய்தியை பயணிக்க செய்துள்ளார், அதுவும் ஒளியின் வேகத்தில். நாம் வகுப்பறையில் போதிக்கப்படும் பாடங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை போதிக்கின்றன. அது அவசியமானதொன்றாகும். அதே சமயம் மனித ஆன்மா தன் உடலின் இயக்கத்தையும் மனதின் வலிமையையும் இறைவனால் அனுப்பப்பட்ட குருமார்களின் வாழ்க்கை சரிதைகளையும் உற்று நோக்கி புரிந்து பயணிக்க வேண்டும். அதுவே நம் அக வலிமையை விவேகத்துடன் வளர செய்கிறோம். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.